சனாதன தர்மம். மகாபாரதம். இன்பமும் துன்பமும் நிலையில்லாதவை. எனவே ஓ அஷ்டகா, நான் ஏன் துயரமடைய வேண்டும்? துன்பத்தை விலக்க என்ன செயல் செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிய மாட்டோம். எனவே யாரும் துன்பத்தைக் கண்டு துயருறக்கூடாது. யயாதி அஷ்டகனுக்கு கூறிய அறிவுரைகள். உறவினர்களும் நண்பர்களும் சொந்தங்களும் எப்படி ஒரு மனிதனை இந்த உலகத்தில் கைவிடுகிறார்களோ அப்படியே அவர்களது செல்வமும் கைவிட்டு போகும். அடுத்த உலகத்தில் இந்திரனை தலைமையாக கொண்ட தேவர்கள் நாம் அறத்தை இழக்கும்போது நம்மை கைவிடுகிறார்கள். யயாதி கூறினான், ஓ பக்தி உள்ளவனே, தங்கள் தற்பெருமையை பேசிக்கொண்டிருப்பவர்கள் பௌமா என்ற நரகத்தில் வீழ்ந்து தண்டிக்கப்படுவார்கள். என்னதான் மெலிந்திருந்தாலும் அவர்கள் பூமியில் வளர்ந்து மகன்கள் மற்றும் பேரன்கள் வகையில் கழுகுகளுக்கும் நாய்களுக்கும் நரிகளுக்கும் உணவாக மாறுவர். எனவே பெரிதும் கண்டிக்கத்தக்க களங்கமுள்ள தீயவர்கள் அடக்கப்பட வேண்டும். அஷ்டகன் கேட்டான், வாழ்வில் முதுமையடைந்து அழிந்து போகும்போது கழுகுகளும் மயில்களும் பூச்சிகளும் புழுக்களும் மனித உடலை உண்கின்றன. அப்போது அந்த உடலில் இருந்த மனிதன் எங்கிருக்கிறான்? அவை உண்ணும்போது அவன் எப்படி மறுபடியும் பிறக்கிறான்? பௌமா என்ற நரகத்தை பற்றி பூமியில் நான் கேள்விப்பட்டதில்லையே. யயாதி கூறினான், உடல் அழிந்த பிறகு மனிதன் தனது செயல்களுக்கு ஏற்ப மறுபடியும் ஒரு தாயின் கருவறைக்குள் புகுகிறான். அவன் அங்கேயே தெளிவில்லாத உருவுடன் இருக்கிறான். தெளிவான உருவடைந்த பின்பு காணும்படியான தோற்றத்தை அடைந்து உலகில் தோன்றி பூமியின் பரப்பில் நடக்கிறான். அவன் எங்கே விழுகிறானோ அதுதான் பூமியில் நரகமாகும். அதுதான் பௌமா. வாழ்வின் முடிவை அவன் காண்பதில்லை. அதனால்தான் அவன் அந்த அடிமை தலையை அறுப்பதில்லை.